அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. சில நட்சத்திரங்களுக்கு சொல்லாத ரகசியங்களா இருக்கு. சொல்லாத ரகசியம் அது பொல்லாதது அப்படின்ட்டா. சொல்லாதத ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்கன்னா அது பொல்லாததா இருந்ததுனாலதான் சொல்லாம வச்சுட்டாங்க. அப்ப மகரத்தில் குரு இருக்க ஒருத்தர் மகரத்தில் குரு இருக்கு ஒருத்தருக்கு இருக்குன்னா அவரிடம் காசு வாங்கக்கூடாது. கர்மா நம்மை பீடிக்கும். மகரத்தில் குரு இருக்கிற மகரத்துல எதுக்கு குரு நீசமாயிடுறது? அப்ப நீசமான ஒரு குரு ஒரு ஜாதகமே அது தோஷமான ஜாதகம். குரு எப்பயுமே 6, 8, 12 மறைவதும் பிளஸ் ஜாதகத்தில் நீசமாகுவதும் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஒரு பிளண்டர் மிஸ்டேக். அப்ப பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா இதுக்கு என்ன குரு ஜாதகத்துல நீசமாயிட்டாச்சுன்னா ஒண்ணுமே என்ன செய்யணும், என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு குழந்தைக்கு குரு ஜாதகத்துல 8ல இருக்குன்னா தகப்பனுக்கு அது 9ல வந்துடும். என்னதான் சொன்னாலும் தகப்பன் கேட்கவே மாட்டேன். தன்னுடைய பிடிவாதத்தால் வீழ்வான் அப்படிமா. குழந்தைக்கு 8லன்னா தகப்பனுக்கு 12ல, தகவனுடைய லக்கணத்துக்கு 12ல வந்துடும் இல்லையா? அப்ப என்ன சொல்றான்னா அந்த தகப்பன் என்ன ஏதோ ஒரு விதத்தில் தன்னை ஒரு அறிவாளின்னு நினைச்சிட்டே என்ன சொல்றான்னா அண்ணாந்து பார்த்துட்டு நடந்துட்டு கீழே இருக்கிற குழி தெரியாம குழிக்குள்ளே விழுந்துருவான். அப்ப குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போனால் அந்த வீட்டிற்கு என்னதான் நீங்க என்ன சொல்லலாம்னா உதவி செஞ்சாலும் அல்வாவா கிண்டி போட்டாலும் அவன் குருவை மதிக்க மாட்டான். இத அவங்க புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க. தன்னை என்ன சொல்ற எப்பயுமே தாய்க்கு குரு 8ல லக்கணத்துக்கு 8ல, பிறந்த குழந்தைக்கு 8ல இப்படி இருக்கும்போது அந்த தகப்பனும் என்ன சொல்றான்னா இந்த தலை குழந்தைக்கு 8ல குரு இருந்தது என்று சொன்னால் அது தகப்பனுக்கு என்ன சொல்றாங்க, தகப்பனுடைய லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கான தகப்பனும் என்ன சொல்றான்னா ஒரு அறிவு ஜீவியாக இருக்க மாட்டான். இதை தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யானை உள்ள கோயிலுக்கு போங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க போங்க. 3 மாசத்துக்கு ஒருக்க போய் யானை பாகனுக்கு ஒரு வஸ்திர தானம் பண்ணிட்டு 21 நாட்டு வாழைப்பழங்களை எண்ணிக்கை கணக்குல வாங்குங்க. வாங்கி அந்த யாருக்கு குரு 8ல் மறைந்திருக்கிறதோ, குரு நீசமாகி இருக்கிறதோ, 6, 8, 12 இருக்கிறதோ இவர்கள் பூரா யானைக்கு கொடுத்து 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 கர்மாவை குறைச்சிக்கலாம். நீங்க ரெகுலரா போய் கொடுத்து வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த யானையை செத்து போயிடும். இதான் உண்மை ரகசியம். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நீங்க ரெகுலரா கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தா தான் அது அந்த மாதிரி ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு கர்மா அந்த யானைக்கு நீங்கள் பணம் கொடுத்து அந்த வஸ்திரத்தை என்ன சொல்றான்னா அந்த யானை பாகன் வாங்கி கெட்டும் போதெல்லாம் கண்டிப்பாக அப்படியே போட்டு நச்சு எடுத்துரும். இதெல்லாம் உண்மை. ஏன்னா நான் நிறைய பரீட்சித்து பார்த்திருக்கேன். அதாவது நம்மளுடைய கர்மாவை நீக்குவதற்குண்டான சில வழிமுறைகளை நான் செஞ்சிருக்கேன். அதாவது நிறைய ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு எப்படி போராடி முன்னேறி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப ரணவேதனையா இருக்கணும். சாதாரணது கிடையாது. அப்ப இன்னமும் என்ன சொல்லலாம்னா என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து சஞ்சலம் வந்துட்டே இருக்கும். என்ன அது நம்ம வாங்கி வந்த தலை எழுத்து ஏதோ ஒரு சஞ்சலப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒரு ஹாப்பினஸா 2 நாள் இருந்தேன்னு வச்சுடுங்க, 4 நாள் அதற்கு ஈக்குவலான என்ன சொன்னா ஒரு வேதனை மனதளவில் இருந்துட்டே இருக்கும். அதனால நீங்களாம் நினைப்பீங்க ஜோதிடம் படிச்சவங்க பெரிய இருக்கும், வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. தனி மனித வாழ்வு என்பது என்ன சொன்னா மனதை பொறுத்ததுதான். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மகரத்தில் குரு இருக்க அவரிடம் காசு வாங்கக்கூடாது. கர்மா அனைத்து நம்மளை சாடிடும். நம்மள கர்மா அவ்வளவு அருமையா டேக்கிள் பண்ணோம். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப காசு வாங்காதீங்க, அணைச்சு பேசி அனுப்பிடுங்க. ஏன்னா உங்களால் அந்த பீடைகளை அனுபவிக்க முடியாது. இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்க, திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்க பிரச்சனை கண்டிப்பா உண்டு. அந்த கிரகத்தால் பிரச்சனை, அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ அந்த கிரகத்தால் பிரச்சனை உண்டு. எனவே யானைக்கு விளாம்பழம் கொடுங்க. வீட்டில் யானை படம் வைக்கணும். வீட்டுல யானை படம் வைக்கணும். அப்ப யானைக்கு விளாம்பழம் தானம் பண்ணுவது வீட்டுல யானை படம் வச்சு பாக்குற மாதிரி வச்சிருக்கணும். வச்சிருந்த என்ன சொல்றான்னா, வச்சிருந்தா இந்த கர்மா குறையுங்க. அதற்கடுத்து இங்கு தூக்கு என்று சொல்ல தற்கொலை தோஷம் வரும். கண்ணு முன்னாலே நான்லாம் பார்த்துருக்கேன். படக்குன்னு நான் செத்து போயிடுவேன் அப்படிம்பாங்க, தூக்கு போட்டுருவேன் அப்படிம்பாங்க. ஆனா நடந்துரும். ஆனால் நீங்க என்ன செய்யணும்னா, யானைக்கு பழம் கொடுத்த ஆசீர்வாதம் வாங்க. திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் பிரச்சனை உண்டு. தற்கொலை தோஷத்தை வாயிலே சொல்லுவாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அபசகனத்திற்கு உண்டான ஒரு ஆதிபத்தியம். அதனால என்ன சொல்லலாம்னா, யானைக்கு விளாம்பழம் கொடுங்க. விளாம்பழம் கொடுக்க முடியலன்னா என்ன சொன்னா, வாழைப்பழம் கொடுங்க. யானை பாகனுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. குறைகள் கண்டிப்பாக களையப்படும். அதுக்கடுத்து அஸ்த நட்சத்திரம் என்ன சொன்னா, தங்கம் யூஸ் பண்ணக்கூடாது. அஸ்த நட்சத்திரம் தங்கம் யூஸ் பண்ணக்கூடாது. தங்கம் மோதிரம் போட்டால் வாழ்க்கை பாழாகும். தங்கம் மோதிரம் போட்டால் வாழ்க்கை பாழாகும். குரு திசை குரு புத்தியில சம்பாத்தியம் நிறைய வரும். ஆனா சம்பாதிக்க கூடாது. சம்பாதித்தால் குரு திசை ராகு புத்தியில் மரணம் வரும். குருதிசையில ராகு புத்தி சாதாரணமா எல்லாரும் எடுத்துட்டு இருக்கீங்க. டேஞ்சர் அண்ட் டேஞ்சர் ஜோன். ஏன்னா குருதிசையை 16 வருஷம் சந்திச்சு வந்தாலும் அது ராகு புத்தியில பிரட்டி எடுத்துரும். குருதிசையில் என்ன சொன்னா, எனக்கு ஆரம்பத்தில் என்ன செய்ய, எங்க அப்பாவுடைய இறப்பு. குருதிசை ராகு புத்தியில எங்க அக்காவை தூக்கிருச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. வாழ்க்கை ஆரம்பத்தில் தலையெடுத்துச்சு. அதற்கடுத்து என்ன சொன்னா, குருதிசை ராகு புத்தியில என்ன சொன்னா, தமக்கையை தூக்கிருச்சு. அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சு வந்த ஆளுதான். அதனால என்ன சொன்னா, இதெல்லாம் நடைமுறையில நடந்த சில அவலங்கள். அதனால எப்பயுமே அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க தங்கத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவதற்கு முயற்சிக்காதீர்கள். அதற்கு தக்கன வேற ஏதாவது போடுங்க. அதுக்கு தக்க தங்கத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாம இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இது சாஸ்திரம் சொல்லுதுன்னு நான் சொல்லல. பரிசித்து பாருங்கள். அதற்கடுத்து பூசம், புனர்பூசம், பூசம். இந்த 2 நட்சத்திரத்திலே திருமணம் குறிக்கக்கூடாது, நிச்சயதார்த்தமும் குறிக்கக்கூடாது. இது அமங்கலை நட்சத்திரம். இது உண்மை அப்படின்னா போன 2 வீடியோ, நேற்று 1ஆம் தேதி நிச்சயம் நடத்திருக்கு, நேற்று 10ஆம் தேதி நிச்சயம் நடந்திருக்கு. பையன் மரணமாயிட்டான். அவனுக்கு குறிச்ச நாள் என்ன சொன்னா, புனர்பூச நட்சத்திரத்துல ஐயர் குறிச்சுட்டார். ஒண்ணும் பண்ண முடியல. அவன் அதுக்கு முதல் நாளே திருவாதிரையிலே இறந்துட்டான். அப்ப திருவாதிரையில அவங்க வீட்டுல ஒரு கூட பிறந்த தங்கச்சி திருவாதிரையில இருக்குது. இதெல்லாம் கர்மா. எப்படியே சுத்தி என்ன சொன்னான்னா, அந்த வீட்டில் என்ன சொன்ன, ஒரு பெரிய அடி என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒரு 30 வயசு பையனை என்ன சொன்ன, சுருட்டி என்ன சொன்னான்னா, 10 நிமிஷத்தில் ஒரு திருமணம் நிச்சயதார்த்தத்துக்கு தான் மாப்பிள்ளையாக நிற்க வேண்டியவன் பிணமாக என்ன சொன்னானா, பாடையில் போய்விட்டானே. இது எவ்வளவுடைய கொடுமை. அதான் நம்ம சிந்தனை பண்ணணும். அப்ப புனர்பூசமும் பூசமும் அமங்கலை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களில் தயவு செய்து திருமணம் குறிக்காதீங்க, நிச்சயதார்த்தம் குறிக்காதீங்க. ஏன்னா பஞ்சாங்கத்துல என்ன அவங்க வாட்டுக்கு என்ன தேய்ச்சி போட்டுறாங்க. பஞ்சாங்கத்துல போட்டதை என்ன சார், நம்ம வாட்டுக்கு மூர்த்த நாள் பஞ்சாங்கத்துல குறிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சிடறோம். செய்யக்கூடாது. இதை கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க. ஆயிலே நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரம் என்ன செய்யணும், ஆயிலிய நட்சத்திரத்தை இன்னைக்கு என்ன சொன்னா, அடுத்தவர்களுக்கு வீடு கொடுக்க கூடாது. நம்ம வீட்டையே அவங்க விலைக்கு வாக்குற அளவுக்கு வசதி ஆயிடுவாங்க. இது 2 நட்சத்திரத்துல கொடுக்க கூடாது. ஆயில்யம் கேட்டை.
ஆயில்யம் கேட்டை நட்சத்திரங்களில் யாரு வீடு கேட்டு வந்தாலும் வீடு வாடகைக்கு விடக்கூடாது, அன்னைக்கு பால் காய்ச்ச விடக்கூடாது, அன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கக்கூடாது, அன்னைக்கு சாவியை வச்சு திறந்து காட்டக்கூடாது. அதனால ஆயில்யத்தையும் கேட்டையும் வந்து என்ன சொன்னா, நீங்க எப்பயுமே ரொம்ப கவனமாக வந்து டீல் பண்ணுங்க. எப்பயுமே இன்னொன்னு சொல்றேங்க, ஆயில்யத்தையும் கேட்டையும் ரொம்ப ரொம்ப டீல் பண்றதுல கவனமா டீல் பண்ணணும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றாங்க, கிரிட்டிக்கலாக இதை டீல் பண்ணணும். ஏன்னா புதன் நாளே வந்து என்ன சொன்ன, பலவித சிந்தனைகளில் வந்து என்ன சொன்னா, பலவித சிந்தனா சக்தி உடையவன் தான் புதன். 3 நட்சத்திரமே எப்பயுமே என்ன சொன்னா, டேஞ்சர் டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சர் அப்படிங்கிறத விட அதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு ஒரு ரேவதி நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பெண் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது. அந்த 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 குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னா, திரும்ப வந்து என்ன சொன்னா, கணவர் இருக்கும் போதே வந்து இன்னொரு நபரோடு வந்து என்ன சொன்னா, சொந்த அத்தை மகன் கூட வந்து என்ன சொன்னா ஒரு பாச பிணைப்பு வந்துருச்சு, கல்யாணமாயி குழந்தை பெற்ற பிறகு. இத வந்து என்ன சொன்னான்னா வந்து கணவர் வந்து எப்படியோ வந்து கண்டுபிடிச்சு, இப்ப ரெக்கார்டிங் பொசிஷன் இருக்கு. இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ரெக்கார்ட் பண்ணிட்டான். வேலைக்கு போயிட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு அவ பொண்ணோடைய அப்பாட்ட போட்டு காட்டான். அப்பா என்ன சொன்னான், இதோடு வாழ முடியாது, எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்க. சரி, அவங்க சொல்லி பார்க்காங்க, இல்லை ஒரு பிள்ளை இருக்கு இல்லையா, ஏதாவது தவறு நடந்து வச்சா இல்லை முடியாதுங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா வந்து கோர்ட்டுக்கு போகாமலே ஒரு வழிமுறை ஸ்டேஷன்ல போய் வந்தேன் சார். சரி, போட்ட சங்கிலியை கொடுத்துரு அப்படின்னு ஒரு 51 பவுன் போட்டிருந்தாங்க. அதை நான் கோர்ட்டில் தான் ஒப்படைப்பேன்னா, நான் வந்து சொன்னேன் வந்து ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் போய் பாருங்க, பார்த்துட்டு வந்து சங்கிலியை மட்டும் வாங்கி கொடுங்க, கோர்ட்டுக்கும் போக வேண்டாம், ஒன்றுக்கும் போக வேண்டாம், பிள்ளையை அவங்க வச்சுக்கிட்டோம், நாங்கள் ஒதுங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் மதியால உனக்கு வேண்டான்னு சொல்றேன் இல்லடா, வேற என்ன சங்கிலியை கொண்டாந்து ஒப்பட நைட் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுருச்சு. விட்ட பிறகு என்ன சொன்னான்னா, ஒன்றும் இல்லை, ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு அமௌண்ட் கொண்டு போய் கவரில் வச்சு கொடுத்துருங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லபடியாக நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, இது நார வேண்டியதில்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ என்ன சொந்த இந்த 3 நட்சத்திரமே வந்து என்ன சொன்னா வந்து களவொழுக்கத்தை கொடுத்துரும். ஏன்னா களவொழுக்கத்தை கொடுத்துரும். எங்க போய் உட்காந்துருக்கு, ஜலத்துல உட்காந்துருக்காரு நட்சத்திரங்கள், ஜல வீட்டுல உட்காந்துருக்கு. அப்ப ஜல வீட்டுல உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, இந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா ஒரு 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 வீட்டுல குரு உச்சமாவாரு, இன்னொரு வீட்டுல கேது உச்சமாவாரு, இன்னொரு வீட்டுல வந்து என்ன சுக்கிரன் உச்சமாவாரு. இந்த இதுக்குள்ள இருக்கிற ஆளுங்க இதெல்லாம் வந்து சாதாரணமான ஆக்டிவேஷனுக்கு உள்ளது கிடையாது. அதனால எப்பயுமே ரேவதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி மிக மிக கவனமாக அந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் டீல் பண்ணணும். அந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் பிறந்து விட்டால் என்ன சொன்ன, எப்ப என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனோநிலையை வந்து அது கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மனோநிலையை கொடுத்துரும். ஏன்னா வந்து காலபுருஷனுடைய 9வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 18வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 27வது நட்சத்திரம், இது சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அதனால ரேவதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதியும் எடுத்துக்கிடுங்க, இதுல வந்து கவனமா இருங்க. அதுக்கு அடுத்து அசுவதி நட்சத்திரம். அசுவதி நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் செத்தான். பெண்கள் நடனம் ஆடுவதை பார்த்தால் என்ன செய்யும், மைனஸ் ஆயிருவீங்க. அசுவதி நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் பெண்கள் நடனம் ஆடுவதை, ஒரு ரெக்கார்ட் டான்ஸ்ல வந்து என்ன சொல்லலாம், கிராமத்துல இன்னும் வந்து அந்த மாதிரி ஒரு நடனம் ஆடுவதை இந்த அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பார்க்க கூடாது. பார்த்தால் பிரச்சனைக்குரியத பின்னாடியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அது அந்த மாதிரி ஒரு இணைவை போட்டு விடும். அதைத்தான் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த அசுபதிக்கு வந்து என்ன சொல்ற, அசுபதி நட்சத்திரத்துக்கு 18வது நட்சத்திரம் வந்து கேட்டை என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் அங்க எத்தனை பேர் நடனம் ஆடுவதற்கு வந்து இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி வந்து என்ன சொன்னா, அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நடனமாடும் பெண்ணை பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த இச்சைக்கு ஆசைப்பட்டு அவர்களுக்கு யோனி தோஷம் வந்துருச்சு. 18வது நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆயிரும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் பெண்கள் நடனம் ஆடுவதை டிவி திரையிலையும் பார்க்க கூடாது, நிஜமாவும் பார்க்க கூடாது,
நடனமாடும் நங்கை கூட வந்து பழக்கம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. பரிசித்து பார்த்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து மகம். எப்பயுமே மதுரை மீனாட்சி அம்மனை வந்து போய் பார்க்க கூடாது. பார்த்தால் இவர்களுக்கு தோஷமாயிரும். அப்ப தோஷமாயிரும் என்ன சொன்னா, இவர்கள் என்ன சொன்னா, மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, முக்குண விநாயகரை வந்து என்ன சொன்னா வந்து அங்கே முக்குண விநாயகர் இருக்கு, அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்து நீங்க உள்ள போங்க, பிரச்சனை வராது. இழந்த பழம் எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடாதீர்கள். இலந்தை பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை உண்டு, பிரச்சனை உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொன்னா, ஒரு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஜோதிடத்துல ஒவ்வொன்றா வந்து ஒரு கிண்சனக நம்ம தெரிஞ்சு வைக்க 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 நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனப்பாடெல்லாம் இதை பண்ண முடியாது. நமக்கு ஜோதிடம் என்று சொன்னாலே வந்து என்ன சொன்னா, ஒரு ஜாதத்தை பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து உண்டாகணும், டக்குன்னு மூளையில உண்டாகணும். அப்படி நம்ம சொல்றதுதான் ஜோதிடம். அதற்கு அனுபவம் நிறைய வேணும். சும்மா இருக்கிற இப்ப சாப்ட்வேர் எல்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்க ஜோதிடம் சொன்னீங்கன்னு வைங்க, ஜோதிடத்திற்கு வந்து இயற்கையான புலனுணர்வு, புலன் அறிவு வேண்டும். அந்த புலன் அறிவை வந்து நீங்கள் வந்து கற்று வைத்திருக்க வேண்டும். அதற்கு ஜோதிடம் படிப்பவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒரு அதிதேவதையை கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். அது காளியாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், வசிய சக்தி உடையதாக உங்க வீட்டுல வச்சு கும்பிடணும். கும்பிட்டு வந்து என்ன சொன்னா, அதுக்கு நித்தமும் வந்து பூஜை முறைகள் என்பதற்கு அதெல்லாம் கரெக்டா பண்ணணும். ஆமா, அந்த வீட்டுல வந்து அந்த சிலைகளை வைத்திருந்தேன்னா அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து என்ன அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், உணவு டெய்லி வைக்கணும். வச்சீங்கன்னா வந்து என்ன ஒரு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். சும்மா எதே யோசனம் பண்ணா ஏதாவது வந்து எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சார், அவர்கள் எந்த ஆதிபத்தியம் உடையவர்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால இதை சொல்றோம். கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.